السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு நியத்து வைத்து ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆக்களை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த 7 நாட்களுக்குள் நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். நாம் எதிர்பார்த்த நல்ல செய்தி நம்மை தேடி வரும். அந்த அளவுக்கு சிறந்த துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு விடயத்தில் வெற்றியை எதிர்பார்க்கின்றோமா அல்லது ஒரு விடயம் நமக்கு பூர்த்தியாக வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு நியத்து வைத்தவாறு ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த 7 நாட்களுக்குள் நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். நாம் எதிர்பார்த்த அந்த விடயத்தில் அல்லாஹ் வெற்றியை தருவான். நம்முடைய நிலைமைகளை அல்லாஹ் சீராக்குவான். என்ன துஆ என்றால், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் 100 தடவை இந்த ஸலவாத்தை ஓதுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வஸல்லம் என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை 100 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் ஆயத்துல் குர்சியை நாம் ஓதுவோம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் ما ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العليم என்று வரக்கூடிய ஆயத்துல் குர்சியை நாம் ஓதுவோம். அதன் பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓதி முடித்தவுடன் இந்த துஆவை நாம் ஓதுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ் என்று வரக்கூடிய இந்த துஆவை 3 தடவைகள் ஓதுவோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஃபர்லான தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 3 விடயங்களையும் நாம் செய்து வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் 7 நாட்கள் நாம் இவ்வாறு செய்வதன் மூலமாக நாம் எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். வல்லநாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.